ஜாபர் சாதிக்கா இருக்கட்டும் இல்ல ராமசாமியா இருக்கட்டும், தப்பு செஞ்சவன் எவனாக இருந்தாலும் அந்த சமூகத்திலிருந்து களை எடுக்கப்பட வேண்டும். ஜாபர் சாதி களை எடுக்கப்பட வேண்டும் வேலூர் இப்ராஹிம் பேசுவதற்கு காரணம், என் சமூகத்தின் விஷ வித்துவாக அவன் இருந்தால் அதை களை எடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அமீர் திட்டமிட்டுத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசி வருகிறார். மத்திய அரசை திட்டமிட்டுத்தான் பேசி வருகிறார். அதற்கு காரணம் போதை பொருட்கள் கடத்தல் மன்னனாக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக்கினுடைய பணமும் தொடர்பும் தான் அவரை பேச வைத்திருக்கிறதுன்னு சொல்றேன். அதற்கு காரணம் ஒரு குறுகிய நேரத்தில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டணும், அதுக்கு 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பெருமளவான இஸ்லாமியர்களை இன்றைக்கு இந்த குருவின்னு போவாங்க. நிறைய சட்டவிரோதமான பொருட்களை இங்க கொண்டு வருவது அந்த பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய நிலையில் இருக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஹவாலா பண மோசடி, இதுல நிறைய பேர் மாட்டுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. ஏன் ஒரு சிறுபான்மையினர்னா இப்படிதான் ஈடுபடணுமா, இல்ல அவங்க அவ்வளவு ஈஸியா மூளை செலவை பண்ணிட முடியுமா? அப்ப அந்த அளவுக்கு தான் சிறுபான்மையின மக்கள் இருக்கிறாங்களா? சிறுபான்மை மக்களை மொத்தமா நான் கொச்சைப்படுத்தல. அதே நேரத்தில் சிறுபான்மை மக்கள் தமிழகத்தில் என்ன மாதிரி சூழல்ல இருக்கிறாங்கன்ற உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். என் சமூகத்தில் உள்ள சில விஷ செடிகளை களை எடுக்க வேண்டும் என்றால் இது விஷ செடின்னு நான் சொல்லணும். அதை களை எடுப்பதற்கான வேலையை பார்க்கணும். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வரேன். இப்போ காங்கிரஸோ திமுகவோ இந்த விஷயங்களை பண்றாங்கன்னா அப்ப 10 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்ச பாஜக இந்த நிலைமையெல்லாம் மாத்துறதுல தோல்வி அடைஞ்சிட்டாங்க, அப்படிதானே? 3 வருஷமா அப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, கண்டுபிடிக்கிற நீங்க தான் சொல்றீங்கன்ற போது அப்ப 3 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி எழும் இல்லையா? திரும்ப நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்க வீட்டுல ஒருத்தன் திருட இருக்கான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் அது முதல்ல தெரியும். அப்ப நீங்க வீட்டுக்குள்ள தெரியாதுன்னு சொன்னா வீட்டுல இருக்கவங்கள முட்டாள்களா? இங்க உள்ளவர்கள் தானே செய்யறாங்க. இங்க தானே திமுகவில் அந்த தொடர்பு இருக்கிறது. எல்லா ஃபண்டும் தமிழகத்துல தானே அதை பண்ணி இருக்கிறாங்க. முதலீடு எங்க பண்ணிருக்காங்க? தமிழ்நாட்டில் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தமிழக உளவுத்துறை ஏன் செய்யல? திமுக ஆட்சியில ஏன் அது நடக்கலன்னா, நான் இஸ்லாமிய சமூகத்தின் அடையாளமாக இருக்கிறேன். அப்புறம் நான் பேசாம நானும் தவறுக்கு ஜிங்செக் ஜாலரா போட சொல்றீங்களா? அதெல்லாம் என்னால முடியாது. என் சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் கசப்பான மருந்தை கொடுத்தாவது இது போன்ற ஆபத்தான நோயிலிருந்து மீட்டெடுக்கணும். நிச்சயமாக மீட்டெடுக்கணும். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவின் சிறுபான்மையின பிரிவின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? இறைவனர்களால் சிறப்பாக இருக்கேன் சார். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள்லாம் ஒரு பக்கம் மும்முரமாக போயிட்டு இருந்தாலும் திடீர்னு இந்த போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட பேச்சுன்றது பூதாகரமாக இருக்குது, உலக அளவிலே கவனிக்கப்படுற அளவுக்கு ஒன்றாக மாறி இருக்கிறது. ஸோ இது தற்போதைய சூழலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, எந்த கோணத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக ஆட்சி வந்ததிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் மாஃபியா என்பது தலை தூக்கி நிற்கிறத பார்க்க முடியும். அதற்கு காரணம் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கு இங்கே சீரழிந்திருக்கிறது. திமுகவினர் எந்த ஒரு மாபாதக செயலை செய்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய போக்கு காவல்துறைக்கு இருக்குது. அதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று திமுக செய்யக்கூடிய ஊழல், அதை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி போராடுதுன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை ஒடுக்கணும், பொய் வழக்கு போடணும். இது காவல்துறைக்கு வேலையாக கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது, திமுகவினர் தவறுகள் செய்யும் பொழுது அதையிலிருந்து எப்படியாச்சும் அவர்களை பாதுகாக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான சூழலில் காவல்துறை இருப்பதனால இங்கே ட்ரக் மாஃபியா என்பது தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுகிறது. முதல்ல கஞ்சாவிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எங்கு பார்த்தாலும் கஞ்சா கலப்பு இருந்துச்சு. நிறைய கஞ்சாவினால் குடி அந்த மாதிரியான தவறுகள்லேருந்து தாண்டி கொலை கொள்ளை இதெல்லாம் போகக்கூடிய அளவிற்கு இந்த கஞ்சா புழக்கம், இந்த போதை புழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பல்வேறு விதமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருந்தது. அதனுடைய ஒரு பகுதி தான் இன்றைக்கு இந்த மெத்தஃபெட்டமைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிந்தட்டிக் போதைப் பொருள். அது மூளையில் உள்ள நியூரான்கள் பல்வேறு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை முற்றிலுமாக மழுங்கடிச்சிடும். தொடர்ந்து ஒருத்தர் உபயோகப்படுத்தினா அவர் கோமா நிலைக்கு போயிடுவார். இதுதான் அந்த ட்ரக்குடைய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். பொதுவாக இதை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஜாபர் சாதிக் கைது, போதைப் பொருளை அவர் 2000 கோடிக்கு கடத்தினார். அவர் திமுகவுடைய அயலக அணியில் இருக்கிறார். திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவர், உதயநிதி அவர்களுக்கு நெருக்கமானவர். அவர் திரைப்படங்களை எடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு, பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கெல்லாம் அந்த கட்சியில் உள்ள உதயநிதி அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் கலந்து கொள்கிறார்.
பல நிர்வாகிகள் திமுகவில் கலந்து கொள்கிறார்கள். இதெல்லாம் வந்து திமுகவோடு அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது ஒரு பார்வை. இதை எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. இதை தாண்டிய ஒரு ஆபத்தான ஒரு பார்வை இருக்கு. அது என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாரதத்தில் தமிழகம் மட்டும்தான் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற ஒரு பூமியா இருக்கு. தீவிரவாத செயல்கள் தொடர்ந்து நடக்கிறத பார்க்கிறோம். இஸ்லாமியர்கள் தொடர்ந்து மூளைச்சலவைக்கு உள்ளாக்கப்பட்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் நடத்துவது, இஸ்லாமிய அமைப்பு என்று சொல்லிக்கொண்டு பயங்கரவாத செயல்களை ஊக்குவிக்கிற எஸ்டிபிஐ, பிரிவினைவாத அமைப்புகளாக இருக்கக்கூடிய தமுமுக, அதே போன்று இந்த இஸ்லாமிய லீக், அந்த லீக் இந்த லீக் நிறைய பேர் இருப்பாங்க. இவர்கள் எல்லோருமே பெரிய பெரிய மாநாடு நடத்துவது, எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது, இதுக்கெல்லாம் கோடிக்கணக்கான பணம் எங்கிருந்து வருகிறது? லட்சக்கணக்கான மக்களை இவங்க எப்படி திரட்ட முடியுது? இல்லை, அதாவது சிறுபான்மையினர்கள், மற்ற கட்சி வைத்திருக்கிறவங்க, இயக்கங்கள் வைத்திருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணுறாங்கன்னு நீங்கள் அந்த கோணத்தில் திருப்பும்போது, அதே இஸ்லாமியர்கள் இருக்கிற பாஜகவில் இருக்கிற சிறுபான்மையின பிரிவு ஏன் இதெல்லாம் ஈடுபடக்கூடாது? நீங்கள் மதத்தை சார்ந்து இந்த விஷயத்தை முன்வைக்கிறீங்கன்னா அப்போ இங்கேயும் மதம் சார்ந்து வைக்கிறதுல தப்பு இல்லை. திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த செயலை நீங்கள் வெறும் அரசியல் விமர்சனத்தோடு பார்க்கக்கூடாது என்பதற்கு காரணம், சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களில் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் இஸ்லாமிய மக்களுடைய வாழ்வியல் பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிச்சிடலாம். முதலாவது, சாதாரண ஒரு செருப்பு கடை வச்சுருப்பான், அல்லது பிளாட்பாரத்தில் வந்து ஒரு பழங்களை விற்றுக்கிட்டு இருப்பான், அல்லது ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருப்பான். இது ஒரு விதமான வருமானம். இப்படித்தான் வந்து சிறுபான்மை மக்கள் ஒரு சதவிகிதத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு சதவிகிதத்தில் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஆடு மாடு மேய்ச்சி அவன் சம்பாதிப்பான். இது ரெண்டையும் தாண்டி ஒரு குறுகிய நேரத்தில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டணும், அதுக்கு 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பெருமளவான இஸ்லாமியர்களை இன்றைக்கு ஆட்படுத்துறாங்க. அதன் மூலமா பாத்தீங்கன்னா இந்த குருவின்னு போவாங்க. நான் முடிச்சுக்கிறேன். இந்த குருவின்னு போவாங்க. இவங்கள பெரும்பகுதி யாரா இருப்பாங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான். நிறைய வந்து சட்டவிரோதமான பொருட்களை இங்க கொண்டு வருவது, அந்த பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய நிலையில் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சந்தனக்கட்டை கடத்தல், இதிலெல்லாம் பெரும்பாலும் கைது செய்யக்கூடிய நிலையில பார்த்தா அதிலையும் கணிசமான இஸ்லாமியர்கள் பங்கெடுத்துற விஷயங்களை பார்ப்பீங்க. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா ஹவாலா பண மோசடி, இதில் நிறைய பேர் மாட்டுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. இப்போ இதுக்கு என்ன காரணம்னா, இங்கு உள்ள இஸ்லாமியர்களை திமுகவோ காங்கிரஸோ இதுவரை இருந்த கட்சிகள் எல்லாம் எப்படி ஆக்கியிருக்கிறார்கள் என்றால், இந்த தேசத்துல இவர்கள் 2ஆம் நம்பர் தொழில் செய்யக்கூடியவர்களா, இவர்களை வந்து கல்வியற்றவர்களா, அதே மாதிரி இவர்கள் வெகு சீக்கிரம் பணம் சம்பாதித்து அதன் மூலமாக இவர்களை பாதுகாக்கிற ஒரு வேலையை திமுக, காங்கிரஸ், திருமாவளவன் உள்ளிட்டோர் பாதுகாத்து வைத்திருந்ததன் விளைவுதான் இன்னைக்கு ஒரு ஜாபர் சாதிக் பிடிபட்டு இருக்கிறார். இன்னும் ஏராளமானவர்கள் பிடிபட போகிறார்கள். சார், நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் எப்படி போய் மக்கள், அதுவும் குறிப்பாக சிறுபான்மையின மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க உங்களுடைய அரசியல் லாபத்திற்காகவோ இல்லை காரணங்களாக முன்வைத்தோ நீங்க திமுகவையோ காங்கிரஸையோ சொல்ற இந்த விஷயத்துல சிறுபான்மையின மக்களை நீங்க சிறுமைப்படுத்துறீங்க, நீங்க அவர்களை வந்து கொச்சைப்படுத்துறீங்க. இப்போ இந்த விஷயத்துல ஏன் ஒரு சிறுபான்மையினர்லாம் இப்படி தான் ஈடுபடணுமா? இல்லை அவங்களை அவ்வளோ ஈஸியாக மூளைச்சலவை பண்ணிட முடியுமா? அப்போ அந்த அளவுக்கு தான் சிறுபான்மையின மக்கள் இருக்கிறாங்களா? அவங்களுக்குன்னு ஒரு யோசனை, சுய சிந்தனை கிடையாதா? சிறுபான்மை மக்களை மொத்தமாக நான் கொச்சைப்படுத்தலை. அதே நேரத்தில் சிறுபான்மை மக்கள் தமிழகத்தில் என்ன மாதிரி சூழலில் இருக்கிறாங்கன்ற உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மை கசப்பாக இருந்தாலும் அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குலில் ஹக்கு வலவ் கானு முர்ரா, நீங்கள் சத்தியத்தை பேசுங்கள், அது பிறருக்கு கசப்பாக இருந்தாலும் பரவாயில்லை. என் சமூகத்தில் உள்ள சில விஷ செடிகளை களை எடுக்க வேண்டும் என்றால் இது விஷ செடின்னு நான் சொல்லணும். அதை களை எடுப்பதற்கான வேலையை பார்க்கணும். நீங்க பட்டியல் போட்டு பார்த்தால் இந்த நாட்டில் 15% இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்கல்ல, அப்ப சிறு குறு தொழில 15% இருக்கிறாங்களா? 1.5% இருந்தா பெரிய விஷயம்ன்ற நான். அவர்களுடைய சதவிகிதத்தில் மொத்தத்தில் 10ல் 1 பங்கு கூட இஸ்லாமியர்கள் சிறு குறு தொழில்களில், ஒரு நடுத்தர தொழில்களில் கிடையாது. அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்றத நான் 3 தரமா பிரிச்சுட்டேன். ஒண்ணு சிறுபான்மை மக்கள். எப்படி தமிழ்நாட்டில் மட்டுமா, இந்தியா முழுக்க? நாங்க தமிழகத்தில் இருக்கிறத நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். தமிழகத்தில் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒன்று செருப்பு கடை விற்கிறவனா இருப்பான், அல்லது பழம் விற்கிறவனா இருப்பான், அல்லது ஆட்டோ ஓட்டுறவனா இருப்பான், அல்லது ஏதாவது ஒரு துணி கடையில் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இது ஒரு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி யார் இருப்பான்னா, இந்த நாட்டில் வேலை கிடைக்காது, ஏன்னா இவனுக்கு ஒரு வங்கி கடன் வாங்கணும், அதில் தொழில் செய்யணும், மத்திய அரசு இந்த திட்டங்களை கொடுத்துருக்கு, அதன் மூலம் முன்னேறணும்னு அவனுக்கு சொல்லித்தரப்படலை. அவனை வந்து மத்திய அரசுக்கு எதிராகவே இருப்பதனால இங்கே தொழில் இல்லை, அப்போ வருமானம் வேணும், கொஞ்சம் நல்ல வசதியாக வாழணும், வெளிநாட்டுக்கு போய் அங்கே ஆடு மாடு மேய்ச்சி அந்த மூலயமாக பொருளாதாரத்தை ஈட்டி ஒரு சின்னதாக இங்கே ஒரு வீடு கட்டலாம். அவன் லைஃபை எல்லாம் அங்கே தொலைச்சிட்டு இங்கே குடும்பத்தோடையும் வாழாமல் 2 பேருமே தங்களுடைய வாழ்வியலை இழக்கிறாங்க. இன்னொரு பகுதி எப்படி இருக்கிறாங்கன்னா,
சீக்கிரம் பணக்காரன் ஆகணும், அது தப்பா போனாலும் பரவாயில்ல, இந்த நாட்டு சட்டத்துக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா இவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த நாடு உனக்கு விசுவாசமா இல்ல, இஸ்லாமியர்களை ஒதுக்குறாங்க, இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கிடையாது, இஸ்லாமியர்கள் வந்து குறிவைக்கப்படுகிறார்கள், இஸ்லாமியர்களை வெளியேற்ற இந்த நாடு நினைக்குது அப்படின்லாம் மத்திய அரசின் மீது தப்பான ஒரு விஷயங்களை திரும்ப திரும்ப இஸ்லாமியர்களுக்கு சொல்லப்பட்டதின் விளைவு அவன் என்ன பார்க்கறான், என்ன தப்பாவது செஞ்சு நம்ம கோடி கணக்கத்து பள்ளத்தை அள்ளுவோம், அப்போ குருவியா போறான். அதில் அவனுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரியும், ஆனாலும் என்ன பண்றான், இந்த நாட்டின் மீது அவனுக்கு வெறுப்பு இருப்பதனால எப்படியாச்சும் செய்யும்னு சொல்லிட்டு அவன் பல சட்டத்திற்கு புறம்பான பொருளங்களை இங்க இந்த நாட்டுக்கு உள்ள கொண்டு வரதை பார்க்கிறோம். தங்கம் கடத்துறதுல பார்க்கிறோம். முஸ்லிம்கள் தான் நிறைய பேர் ஈடுபடக்கூடிய நிலை இருக்குது. வருத்தப்படக்கூடிய செய்தி என்றாலும் உண்மை நான் சொல்றது. அதே மாதிரி சந்தன கட்ட கடத்தல இஸ்லாமியர்கள் பெரும்பகுதியில் ஈடுபடுறதை பார்க்கிறோம். இது வருத்தப்படுறதா இருந்தாலும் உண்மையா இல்லையா? அதே மாதிரி நீங்க பாருங்க, பல ஹவாலா பணங்கள் பரிமாற்றத்தை கைது செய்யப்படுறாங்க, இஸ்லாமியர்கள் தான் அதுல பெரும்பகுதியில் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவனுக்கு திரும்ப திரும்ப இந்த நாட்டின் மீது உள்ள பற்ற போக்கி இங்க உள்ள அரசியல் கட்சிகள் அவன் இந்த நாட்டுக்கு எதிராக திசை திருப்பும் பொழுது என்ன தவறாவது செய்து நாம் நல்லா இருப்போம், எதுக்கு இந்த நாட்டுக்கு விசுவாசமா இருக்கும்னு நினைக்கிற ஒரு பகுதி தான் அப்படி இருக்கிறார்கள். இந்த உண்மை இருக்கிறத ஏத்துக்குங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வரேன். இப்போ காங்கிரஸோ திமுகவோ இந்த விஷயங்களை பண்றாங்கன்னா, அப்ப 10 ஆண்டுகளாக ஆட்சியில இருந்து உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கிட்டாலும் அப்ப 10 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்ச பாஜக இந்த நிலைமையெல்லாம் மாத்துறதுல தோல்வி அடைஞ்சிட்டாங்க, அப்படித்தானே? உண்மையை சொன்னால் வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு, தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி இங்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை செய்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மிகப்பெரிய அளவிற்கு கஞ்சா போதைப் பொருட்கள் இருந்து இன்னைக்கு இந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வரைக்கும் அங்கிங்கனாதபடி திமுகவுடைய ஆளக்கூடிய தமிழகத்தை தாண்டி பாரதத்தை தாண்டி வெளிநாடுகளுக்கு கடத்தக்கூடிய அளவிற்கு இங்க அரசியல் கட்சிகள் ஒத்துழைப்பு இருக்கிறதுனாலதான் ஒரு ஜாபர் சாதிக் என்ற ஒரு மாஃபியா உருவாக முடிகிறது. நான் என்ன கேட்கிறேங்க, ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் என்ன? திரும்ப திரும்ப மத்திய அரசிற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக ஒரு திசை திருப்பி அரசியல் அவனை தவறாக வழி நடத்துகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் எஸ்டிபிஐ, தமுமுக, அதே போன்று இந்திய நேஷனல் முஸ்லீம் லீக், அது இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கிறது. இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி பெரிய பெரிய மாநாடு நடத்துவாங்க. எங்கிருந்து இதுக்கு காசு வருது? நான் கேட்கறது என்னன்னா, இஸ்லாமியர்கள் பொருளாதாரத்தில் பின்னடைவில் இருக்கிறாங்க, பட்டியல் சமூகத்தை விட பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று காங்கிரஸ் அமைத்த சச்சார் கமிஷன் சொல்லுகிறது, ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் சொல்லுகிறது. எந்த அளவிற்கு பொருளாதாரத்தில் பின்னடைவில் இருக்கிறாங்கன்னா, இன்னொரு 10 வருஷம் போனுச்சுன்னா ரொம்ப பின்தங்கி போய் விடுவார்கள். இவ்வளவு மோசமான பொருளாதார பின்னணியில் உள்ள இஸ்லாமியர்கள் அவர்களை எல்லாம் லட்சக்கணக்கில் ஒன்று திரட்டி மாநாடு நடத்த முடியும், தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக போராட்டங்களை நடத்த முடியும்னா இந்த அமைப்புகளுக்கு யாரு பணம் கொடுக்கிறா? இப்படி 2ஆம் நம்பர் பிசினஸ் செய்து போதைப் பொருளை கடத்தி அதன் மூலமாக இந்த எஸ்டிபிஐ, இந்த தமுமுக போன்ற அமைப்புகளுக்கு பணம் வருகிறது என்ற அச்சம் எங்களுக்கு எழுகிறது. ஏன்னா இவர்கள் வேற எப்படி பணம் வரும், எப்படி இன்னைக்கு அமைப்பு நடத்துகிறார்கள், எப்படி சேர்க்கிறாங்க? மக்களா கொடுக்க முடியும்? மக்கள்லாம் கொடுக்கல. இங்க பொதுஜன மக்களை வந்து இவர்கள் கூட்டம் சேர்க்கிறார்கள் என்றால், அரசியல்வாதி சேர்க்கிறான்னா அவன் அரசியல் ரீதியாக கொள்ளையடிக்கிறான் அல்லது டெண்டர் விடுறான், என்னமோ ஒன்று செய்யறான், அதன் மூலமாக அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய அமைப்பு என்று வைத்துக் கொண்டு இவர்கள் செய்வதற்கு காரணம், ஒன்று இந்த நாட்டின் உறுதித்தன்மையை குலைப்பதற்கு வெளிநாடுகளில் இருந்து இந்த அமைப்புகளை இயக்குகிறார்கள், அல்லது இந்த போதைப் பொருளை யாரெல்லாம் வந்து விற்கிறார்களோ இந்த நாட்டினுடைய அமைதித்தன்மையை, நாட்டினுடைய உறுதித்தன்மையை குலைப்பதற்கு, நாடு முழுக்க உள்ள இளைஞர்களை சீரழிப்பதற்கு இந்த போதைப் பொருளை யார் விற்கிறார்களோ இது போன்ற மாபாதகர்கள் இவர்கள் கொடுக்கிற பணத்துல தான் இந்த மாதிரி மத்திய அரசுக்கு எதிராக தொடர் போராட்டங்கள், நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக தொடர் போராட்டங்கள், இஸ்லாமியர்களை தொடர்ந்து மூளைச்சலவை செய்வது. அப்ப இதை வந்து பின்னணியை ஆராயணுமா வேண்டாமா? இதுல சம்பந்தப்பட்டவரோட பெயர் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறதுனால நீங்க அங்கிருந்து மற்ற இயக்கங்கள், அமைப்புகள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பேசுறீங்களா? இது நியாயமா? ஆக்சுவலி சரியா? கேள்வியை நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது உங்களுடைய கேள்வி என்ன, ஒரு ஜாபர் சாதிக்குன்னு பேர் இருக்கிறதுனால நீங்க இஸ்லாமிய அமைப்புகளுக்கெல்லாம் அதுல தொடர்பு இருக்கான்னு நீங்க கேட்குறீங்களே அப்படின்னு தான் உங்களுடைய கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, தொடர்பு இருக்கிறது என்பதற்கான பல விஷயங்கள் இப்போ நிரூபிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அமீர் திரைப்பட நடிகர் இருக்கிறாரு, அவர் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து நீங்க பாருங்க, அமீர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பேசி வருகிறார், மத்திய அரசுக்கு எதிராக பேசி வருகிறார். திரைப்பட நடிகர்களை ஒரு பெரிய கூட்டத்தை அவர் மத்திய அரசுக்கு எதிராக திசை திருப்பக்கூடிய விதத்துல திரைப்படங்களை எடுப்பது, பிரதமருக்கு எதிராக வந்து கொச்சைப்படுத்துவது, அவருடைய எல்லா பேச்சுக்களும் நீங்க பார்த்தா தெரியும். இவர் எப்படி இயங்குகிறார், இவருக்கு பின்னால யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஜாபர் சாதிக் இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குல்லு முஸ்கிரின் ஹராம், எல்லா போதைப் பொருட்களும் ஹராம். அப்ப போதைப் பொருள் ஹராம்னு சொல்ற இவ்வளவு ஆபத்தான விஷயத்தை
ஒரு இஸ்லாமியர் செய்யறாரு, அது அமீர் என்கிற இன்னொரு இஸ்லாமியர் வந்து அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார். நீங்க சொல்ற அது நான் சொல்லிடுறேன், இன்னொரு மதகுரு சம்பந்தப்பட்டிருக்கிறார். குர்ஆன்ல சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எங்களுடைய மார்க்கம் அப்படியான விஷயங்களை சொல்லப்படல. இப்படியாப்பட்ட மார்க்கத்தை ஃபாலோ பண்றேன்னா இந்த விஷயத்துல ஈடுபடல, எப்போது வேண்டுமானாலும் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயார்னு அமீர் தான் சொல்லியிருக்கிறாரு. வீடியோ திரும்பவும் சொல்றேங்க, அதாவது அமீர் அவர்கள் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, வெறும் அவரும் நானும் டைரக்டர் என்ற அடிப்படையில் தான் தொடர்பில் இருந்தோம் அப்படின்றது அவருடைய ஸ்டேட்மெண்ட். நான் என்ன சொல்றேன்னா, அமீர் திட்டமிட்டுத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசி வருகிறார். மத்திய அரசை திட்டமிட்டுத்தான் பேசி வருகிறார். அதற்கு காரணம் போதைப் பொருட்கள் கடத்தல் மன்னனாக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக்கினுடைய பணமும் தொடர்பும் தான் அவரை பேச வைத்திருக்கிறதுன்னு சொல்றேன். அதற்கு காரணம் அமீரும் ஜாபர் சாதிக்கும் இன்னொரு மதகுருவும் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியை கடந்த 2021 தான் பதிவு செய்திருக்கிறார்கள். அதுல பல கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை பல இடங்களில் துவக்கி இருக்கிறார்கள். அதுல சினிமா நடிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அதனுடைய ஆதரவு வலையை பின்னி இருக்கிறார்கள். நான் வெறும் திமுக அரசியலை மட்டும் எல்லாரும் விமர்சனம் செய்யறாங்க, ஆனால் அதை தாண்டி ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. இதுல நான் சொல்ல வரேன், தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றேன். மத்திய அரசை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு இது போன்ற போதைப் பொருள் மாஃபியாவாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பயன்படுத்தி அவர்கள் மூலமாக ஒரு ஃபண்ட் விநியோகம். இது ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னா, வெளிநாடுகளில் இருந்து அந்த பணம் வரும், குறிப்பா அரபு நாடுகளில் இருந்து இந்த பணம் வரும். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அரபு நாட்டு தலைவர்களோடு அங்குள்ள மன்னர்களோடு எல்லாம் நல்ல ஒரு தொடர்பு ஏற்படுத்தி அந்த நாட்டினுடைய ஒரு செல்வத்தோடு நியாயமான முறையில் இருக்கும் பொழுது இப்ப அங்கிருந்து கள்ளத்தனமாக இந்த மாதிரி வர முடியல. வெளிநாட்டில் உள்ள பணங்கள் எல்லாம் பல விஷயங்களை தடைபட்டு இருக்கிறது. அப்ப உள்நாட்டிலிருந்து இந்த போதைப் பொருளை வந்து விநியோகித்து அதுல ஒரு வருமானத்தை ஈட்டி அதுல இஸ்லாமியர்களை இயக்க வேண்டும் என்பதுதான் இந்த சதிக்கு பின்னணி. இவர்கள் உண்மையான யோகியர்களாக இருந்தா திருக்குரான் சொல்லுதில்ல, ரிஜுசுமின் அமளி ஷைத்தான், அருவருக்கத்தக்க சாத்தானுடைய வேலை போதைப் பொருள் இருப்பதுன்னு. இந்த ஜாபர் சாதி குடும்பத்தை ஜமாத்து விளக்கி இருக்கா? இந்த ஜாபர் சாதிக் என்பவர் ஒரு அயோக்கியன், மனித குலத்தை கொல்ற ஒரு பாவி. இவனை வந்து எங்க ஜமாத்திலிருந்து விளக்குறோம். சம்பந்தப்பட்ட ஜாபர் சாதிக்கு இருக்கிற எந்த மசூதியில எந்த ஜமாத்தில் பங்கெடுத்தோம் விளக்கிட்டாங்களா? எந்த இஸ்லாமிய அமைப்பாவது இது ஒரு ஆபத்தான செயலை செய்திருக்கிறான், இது வந்து ஒரு மனிதரை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த மனித குலத்தை வாழ வைத்ததற்கு சமம் என்று திருக்குரான் சொல்லுகிறது. ஒமன் அஹியாக ஃபக அன்னமா அஹியன்னாஸ ஜமியா என்று சொல்லுகிறது. அதற்கு எதிராக ஒரு ஒட்டுமொத்த மனித குலத்தை கொலை செய்கிற எங்க இந்து சகோதரர்களையும் கொலை செய்கிற வேலையை ஒருத்தர் செய்கிறான். இவனை நாங்கள் எதிர்க்கிறோம், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் எந்த இஸ்லாமிய அமைப்பாவது சொல்லுதா? வாய் மூடி இருக்காங்க. ஏன்? ஃபண்டு போகுதுங்க, பணம் போனா வாய் மூடி இருப்பான். நாங்க வந்து எதுக்காக இருக்கோம்? தேசத்துக்காக இருக்கும். அதனால நான் சொல்றேன், ஜாபர் சாதிக்கா இருக்கட்டும் இல்ல ராமசாமியா இருக்கட்டும், தப்பு செஞ்சவன் எவனாக இருந்தாலும் அந்த சமூகத்திலிருந்து களை எடுக்கப்பட வேண்டும். ஜாபர் சாதி களை எடுக்கப்பட வேண்டும் வேலூர் இப்ராஹிம் பேசுவதற்கு காரணம், என் சமூகத்தின் விஷ வித்துவாக அவன் இருந்தால் அதை களை எடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் இந்து மதத்துக்காக பேசுற ஒருத்தன் தப்பு செய்யறான்னா அது இந்து மதத்தில் உள்ளவர்கள் களை எடுக்கட்டும். அதுதானே திருமாவளவன் சொல்றாரு. இந்துக்களை ஏங்க நீங்க வந்து இழிவுபடுத்துறீங்க, இஸ்லாமியர்களுடைய மத நம்பிக்கையை ஏன் கொச்சைப்படுத்த மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா, என் மதத்தில் உள்ளதை நான் களை எடுக்கணும்னு சொல்றாருல, அதை கேட்டுட்டு பல்லளிக்கிற இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இங்க இருக்கிறாங்கல்ல. அப்போ ஒரு ஜாபர் சாதிக்கின்ற ஒரு இஸ்லாமியன் என் இந்து சகோதரர்களையும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் இளைஞர்களை பாலடிக்கிற ஒரு வேலையை பார்த்தான்னா அவனை களை எடுக்கணும், அவன் பின்னால் உள்ள இஸ்லாமிய அமைப்புகளை களை எடுக்கணும். இந்த தட்டி கேட்காத ஜமாத்து தலைவர்கள் இருக்கிறார்கள், இவர்களை களை எடுக்கணும்னு பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ஓகே சார், இப்போ இந்த விவகாரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற உளவுத்துறையோ காவல்துறையோ அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க. இந்த விஷயம் இந்தியாவுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடல, இது இந்தியாவை விட்டு வெளியில் இருக்குது, சர்வதேச அளவில் இருக்குது. அப்போது இது தேசம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அப்போது அந்த இடத்துல இங்கே மத்திய அரசு தோல்வி அடைஞ்சிருச்சா இல்லை தெரிஞ்சே சப்போர்ட் பண்ணியிருக்கா? இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் இதில் பாசிபிலிட்டியாக இருந்திருக்கணும். ஒன்று பாஜக துணை போயிருக்கணும், இல்லை பாஜக இதை கண்காணிக்க தவறி இருக்கணும். எது நடந்திருந்தாலும் அது பாஜகவுக்கு பின்னடைவு தானே. உங்கள் கேள்வியே முற்றிலும் தவறானது. ஏன்னா இவர்கள் கடந்த 3 ஆண்டு காலமாக மிகப்பெரிய அளவிற்கு இதில் கொடிகட்டி பறக்கிறார்கள் என்றால் இவருடைய தொடர்பு எங்க இருக்கிறது, ஒரு கரு எங்க இருக்குன்னு பார்க்கணும். கரு தமிழகத்தில் தான் இருக்கிறது. தமிழகத்தினுடைய திமுகவுடைய அமைச்சர்கள்ல இருந்து, முதல்வருடைய மகன்ல இருந்து, சினிமா டைரக்டர்கள்ல இருந்து இவ்வளோ பெரிய வளையத்தை போட்டு ரொம்ப திட்டமிட்டு செய்கிறார்கள் என்றால் நீங்க பாருங்க, மத்திய போதைப் பொருள் தடுப்பு முகமை தான் இதை பிடிச்சிருக்கு. தமிழக அரசு பிடிக்கல, தமிழக காவல்துறை பிடிக்கல. சொல்ல வரேன் இல்லைங்க, நான் தான் சொல்ல வரேங்க. எப்பயுமே ஒரு மாநிலத்தில் ஒரு தப்பு நடக்குது, இல்ல ஒரு மாநிலத்தில் ஒரு குற்றச்செயல் செய்யறாருன்னா முதல்ல யார் அலர்ட் ஆகணும்? மாநில உளவுத்துறை அலர்ட் ஆகணும். ஒருத்தன் திடீர்னு கோடிக்கணக்கில் படத்தை ப்ரொடியூஸ் பண்றான், திடீர்னு வந்து பல கம்பெனிகள் ஆரம்பிக்கிறான், அவன் கொடுக்கக்கூடிய பணத்துல பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் தவறான முறையை இயங்குது, இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கணும்?
உளவு அமைப்புகள் கண்டுபிடிக்கணும். தமிழக உளவுத்துறை என்பது திமுகவுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக இருக்கிறதே தவிர, அல்லது பாஜகவுடைய நிர்வாகிகளை கைது செய்யற வேலையை கரெக்டா செய்யறாங்களே தவிர வேற என்ன வேலை அவர்களுக்கு இருக்கு? அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கு. அப்போ தொடர்ந்து இந்த தவறுகள் நடக்கும் பொழுது திமுகவுடைய பிம்பம் ஒரு பக்கம், இஸ்லாமிய அமைப்புகளுடைய பாதுகாப்பு பிம்பம், திரைப்பட துறையினுடைய பாதுகாப்பு பிம்பம், இதெல்லாம் செய்து கொண்டிருந்தாலும் இவர்கள் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை மத்திய அரசு ஸ்மெல் பண்ணுது. மத்திய போதைப் பொருள் தடுப்பு முகமை ஒவ்வொரு விஷயங்களும் ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணி மத்திய அரசு தான் பிடித்திருக்கிறத தவிர மாநில அரசுக்கு இதுல எங்க தொடர்பும் இல்லை. மத்திய அரசு தான் இங்க சீலை வச்சிருக்கு. மத்திய அரசு தான் அவர்கள் வீட்டுக்குள்ளார சர்ச் பண்ணிருக்கு. மத்திய அரசு தான் இன்னும் இதுல சம்பந்தப்பட்டவர்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுத்து இனிமே விசாரிக்க எல்லாத்தையும் அழைக்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நேரம் எடுக்கல. நீங்க உங்க வீட்டுக்குள்ள அரசு ஸ்மெல் பண்ணுச்சா இல்ல ஆஸ்திரேலியாவில இருந்தும் நியூசிலாந்துல இருந்தும் சொல்லப்பட்டு மத்திய அரசு பிடிச்சு? மத்திய அரசு தகவல் அதுதான். வெளிநாட்டுல இருந்து சொல்ல உங்க நாட்டுல இருந்து எங்களுக்கு வருது, அது என்னன்னு கண்காணிங்க. அப்ப இது மத்திய அரசுல இருக்கிற அங்க இருக்கிற புலனாய்வு முகமைகள்லாம் இது தலையெழுது ஒண்ணு தெரிஞ்சு அமைதியா இருந்திருக்கிறாங்க. இல்ல அந்த நாட்டுல இருந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்ம நடவடிக்கை எடுக்கலன்னா அது வெளியில தெரிஞ்சிடும். நீங்க ஒரு பெரிய தவறான கேள்வி முன்வைக்கிறீங்க. அதாவது இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கில் போதைப் பொருள் ஒரு விற்பனையாகுது, அதை தெரிந்து கொண்டே சும்மா இருக்கிறாங்கன்னு சொல்றது நான் தமிழ்நாடு போலீஸ் சொன்னாலே ஏத்துக்க மாட்டேன் போது மத்திய போலீஸ் சொல்றது அது அபாயகரமானது. அப்படி நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா இந்த நாட்டுல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடும். அப்படி கிடையாது. அதாவது நீங்க ஒண்ணு புரிந்து கொள்ளணும். மக்கள் மத்தியிலே இந்த கேள்வி எழுறது சகஜம் தானே. 3 வருஷமா அப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, கண்டுபிடிக்கிற நீங்க தான் சொல்றீங்கன்ற போது அப்ப 3 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி எழும் இல்லையா? ஒரு திரும்ப நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்க வீட்டுல ஒருத்தன் திருட இருக்கான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் அது முதல்ல தெரியும், ஊர்ல தெரியவதை விட. ஏன்னா அவனுடைய செயல் மாறும். அவன் திடீர்னு செல்வத்தை சேர்ப்பான், திடீர்னு வீட்டுக்குள்ள நகைகளை கொண்டு வைக்கிறான், திடீர்னு ஒரு பொருளை கொண்டு வைக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இல்லை இது அளவுக்கு அதிகமா போகுது, இது தவறா போகுது அப்படின்னு ஒரு வீட்டுல உள்ளவங்க தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா வெளியில உள்ள அந்த பக்கத்து தெருவுல உள்ள முனுசாமியா கண்டுபிடிக்கல, அந்த எதிர்த்துல உள்ள ராமசாமியா கண்டுபிடிக்கலன்னா வீட்டுல இருங்க. நான் சொல்றேன், யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒரு திருட்டு பையன் இருந்தான்னா வீட்டுக்குள்ள உள்ளவங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க வீட்டுக்குள்ள தெரியாதுன்னு சொன்னா வீட்டுல இருக்கவங்கள முட்டாள்களா? அப்ப இந்த தமிழ்நாட்டுல காவல்துறை இருக்குதா இல்லையா, உளவுத்துறை இருக்கா இல்லையா? இங்க தானே கரு இருக்கிறது, இங்க உள்ளவர்கள் தானே செய்யறாங்க, இங்க தானே திமுகவில் அந்த தொடர்பு இருக்கிறது. எல்லா ஃபண்டும் தமிழகத்துல தானே அதை பண்ணியிருக்கிறாங்க. முதலீடு எங்க பண்ணிருக்காங்க? தமிழ்நாட்டில் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தமிழக உளவுத்துறை ஏன் செய்யல? திமுக ஆட்சியில ஏன் அது நடக்கலன்னா எங்க பிடிச்ச பொருள் தாங்க டெல்லி. மூலதனம் எங்க பண்ணியிருக்கிறாங்க, கம்பெனி எங்க ஓபன் பண்ணியிருக்கிறாங்க, யாரெல்லாம் தொடர்புல இருக்கிறாங்க, அதெல்லாம் டெல்லியில உள்ள தொடர்பு. அவங்களுக்கு எல்லாம் அரசியல் தொடர்பு தமிழகத்துல, திரைப்பட தொடர்பு தமிழகத்துல, ஆன்மீக ரீதியான இஸ்லாமிய அமைப்புகளோடு தொடர்பு தமிழகத்துல. அத்தனையும் தமிழகத்தில் வைத்துக் கொண்டு பிடிபட்ட பொருள் பார்சல் பண்றதுதான் டெல்லியில இருந்து பண்றாங்க, பல இடங்கள்ல இருந்து பண்றாங்க. கரு இங்கதான் இருக்குன்னா இவர்கள் கண்டுபிடித்திருக்கணும். இவர்கள் கண்டுபிடிக்கல. மத்திய அரசு தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆய்வின் அடிப்படையில் பிடித்திருக்கிறார்கள். இதுல ஒரு விஷயம் என்ன புரிந்து கொள்ளணும்னா, தமிழக காவல்துறை தவறவிட்டதற்கு காரணம் திமுகவுடைய நெருக்கத்தோடு அவர்கள் இருக்கும் பொழுது, திரைப்படத்துறையின் நெருக்கத்தோடு இருக்கும் பொழுது, ஐயா ஸ்டாலினும் உதயநிதி அவர்களும் திரைப்படத்துறையும் திமுகவும் ஒன்னு வச்சிருக்கும் பொழுது அப்ப என்ன நடக்கும்? காவல்துறை அதை மீறி போய் கைது செய்ய முடியாது, அதை மீறி போய் அவர்களை விசாரிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருந்து கொண்டுதான் இதை செய்கிறார்கள். ஜாபர் சாதிக் என்ற இந்த போதைப் பொருள் மாஃபியா தலைவனுடைய இந்த கைது தமிழகத்தில் 2 விஷயங்களை உணர்த்துகிறது. ஒன்று, திமுக என்ற கட்சி மிக மோசமான போதைப் பொருளை விற்கக்கூடியவர்களை தங்கள் பக்கத்தில் வைத்துக் கொண்டு அதன் மூலம் பயனடைந்திருக்கிறது என்ற உண்மை இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. இரண்டாவது உண்மை, இவர்கள் இஸ்லாமிய மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட சாராரை திரைப்படத்துறையில் பயன்படுத்துகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சாராரை இஸ்லாமிய அமைப்புகளை அவர்களுக்கு பணம் கொடுத்து மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து பிரிவினைவாதத்தை பேச வைத்து இந்த தமிழகத்தை அமைதி இல்லாத ஒரு பூமியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இந்த 2 ஆபத்தும் இருக்கிறது என்பதை விரைவில் பட்டியலோடு என்ஐஏ உங்களுக்கு சொல்லும். மத்திய போதைப் பொருள் தடுப்பு இதுக்கு பின்னால யாரெல்லாம் இருக்கிறார், செயின் லிங்க் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னால் இருக்கிற அமீர் உள்ளிட்ட எல்லோரும் மிக விரைவில் இந்த விசாரணைக்கு முன்னால் இருப்பார்கள், தண்டிக்கப்படுவார்கள். இதை சொல்லுவதனால ஜமாத்துக்கு எதிராக பேசிட்டாரு, இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டாரு நினைச்சா அது பைத்தியக்காரத்தனம். என் சமூகத்துல சில தவறு இருக்குன்னா அதை நான் தான் தட்டி கேட்கணும், நான் தான் சரி செய்யணும். என் சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டியது அவர்களை கல்வியாளர்களாக
தொழில் முனைவோர்களாக, மிகச்சிறந்த நேர்மையாளர்களாக உருவாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. நான் இஸ்லாமிய சமூகத்தின் அடையாளமாக இருக்கிறேன். அப்புறம் நான் பேசாம நானும் தவறுக்கு ஜிங்செக் ஜாலரா போட சொல்றீங்களா? அதெல்லாம் என்னால முடியாது. என் சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் கசப்பான மருந்தை கொடுத்தாவது இது போன்ற ஆபத்தான நோயிலிருந்து மீட்டெடுக்கணும். நிச்சயமாக மீட்டெடுப்பேன். ஓகேங்க சார். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் வருங்காலத்தில் எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்த போகுது அப்படின்னு. பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள்.